பக்கத்து பக்கத்தில் எத்தனை பங்க் இருக்குது, பெட்ரோல் இல்லைன்றாங்க. நாங்கள் 39 மைலேஜ் காட்டுதுங்க. ப்ரோ ஏலகிரி இப்படி தான் போகணுமா? மாறி வந்துட்டேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து விளாக் பண்ணி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம மேகமலை போயிட்டு வந்துட்டு ரிட்டனு தேனியிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். அந்த வீடியோவே ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு. அது வீடியோ அப்லோட் பண்ண இது முடியல. எல்லா வீடியோவுமே கரெக்டான ஆங்கிள் இல்லை. ஒரு சில வீடியோலாம் வாய்ஸே சுத்தமாக இல்லை. ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் நிறைய கட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்காமலே ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன். இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனைங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்காட்டி எதனா ஒன்று மறந்துடுறோம். இந்த வாட்டி எதை மறந்துன்னு தெரில, போயிட்டுருக்கேன், பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி வரைக்கும் போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஏலகிரி போயிட்டானேவன் என்ன திரும்ப ஏலகிரின்றான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது போக போக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஏலகிரி ஒரு 230 கிலோமீட்ரு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. பைக் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து திரும்ப எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்படி கிளம்ப முடியாது. ட்ரிப்பு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ நம்மளால் அந்த அமௌண்ட் சேர்க்க முடியும், அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். நார்மலாக ஒரு ட்ரிப்பு போகணுன்னாலே குறைஞ்சது ஒரு 3-5 ஆச்சும் தேவைப்படுங்க. சின்னதாக எதனா ஒரு ட்ரிப்பு போகணுன்னாலே. எனக்கு இப்போ டியூ இல்லைன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மந்த்லி டியூவே 6500 கிட்ட வருது. அதனால தான் நம்மளால் வீடியோ உடனே போட முடியல, வீடியோ எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். 2-2:30க்கெலாம் கிளம்பலான்னு நினச்சேங்க. இன்றைக்கி நைட்டு நான் ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. திரும்ப நம்ம உடனே கிளம்புனோம்னா உடம்பு ரொம்ப டயர்டாகிடும், தூக்கம் வர மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3.5 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே 4:30 ஆகிடுச்சு. இப்போது வீடியோ வேறு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. போன வாட்டி மாரி ஆகிட போகுது. அது வேறு பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் நிறுத்தி ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் வீடியோ கரெக்டாக இருக்கான்ட்டு. நம்ம இப்போ பூந்தமல்லியை தாண்டி வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகிடுச்சிங்க. எவ்வளோ டிராஃபிக்ங்க அங்கே சார்? அதை தாண்டி வரத்துக்கே 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம வண்டியில் 3073 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். ரொம்ப அதிகமாக ஓட்டினதில்லை. இந்த செப்டம்பர் மந்த் வந்ததுன்னா 1 வருஷம் ஆகப்போகுது. 10 மாதம் கிட்ட ஆகப்போகுது. ஆனால் நம்ம 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். பெருசாக எங்கேயும் போகல. ஊருக்கு போயிட்டு வந்தது தான் லாங்காக போனது அதிகபட்சம். ஆனால் அது நல்ல வியூஸுங்க. ஊருக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். நல்லா வியூஸ் போயிருந்தது. எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. என்னடா நம்மளுக்கு 10,000 வியூஸ்லாம் போகுமா அப்படின்ட்டு. 1/2 hour வீடியோ இருந்தாலும் நிறைய பேர் பாராட்டினாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நம்ம கரெக்டாக பண்ணோன்னு தெரில. ஏதோ ஃபுல்கல்ல பண்ணிட்டேன். அந்த ட்ரிப்பு அப்போ தான் நான் எதுவுமே மனப்பாடம் பண்ணல, எதையும் எழுதி வைக்கல. நமக்கு என்ன தோணுச்சா அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தேன். நல்லா மோட்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோ பார்த்தோங்க. நம்ம வீடியோவில் ஒரு பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இது மைலேஜ் எவ்வளோ வருதுன்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நான் அதை இந்த வீடியோவிலேயே கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். பெருசாக ஒன்றும் ட்ரிக்லாம் இல்லை இதில். ஆளாளுக்கு ஒரு சஜெக்ஷன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ வண்டியிலலாம் போவோம் இல்லையா, வெளியூர்லாம் போகும்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பங்கில் போய்ட்டு டேங்கை ஃபில் பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரீஃபில் பண்ணுறோம். எத்தனை லிட்ரு திரும்ப இதுவாகுதுன்னு பார்த்துட்டு அந்த லிட்டரையும் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்னு பார்த்து அதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைலேஜ் கிடச்சிடும். நம்ம அதை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் செட் ஆகுதான்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் இன்னும் மைலேஜ் செக் பண்ணதில்லை. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டாக வருதான்ட்டு. பெட்ரோல் மேக்ஸிமம் பாரத்து இல்லை செல்லில் போடுவேன். ஆனால் இப்போ ரெண்டுமே அந்த பக்கத்தில் வருது. சரி, நம்ம இந்த லெஃப்ட் சைடில் எதனா பாரத்தை வந்ததுன்னா அங்கே போட்டுக்கலாம். ட்ரிப்பையும் 0 பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அவன் 60லேயே தான் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ நைட் டைமில் ஸ்பீடாக போகிறது நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ரிஸ்க். அது அதனால்
நார்மல் நம்ம கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடில் போய்ப்போம். தேவைன்றப்ப ஸ்பீடு போய்க்கலாம். இங்கே லெஃப்ட்டில் ஒரு பாரத் வருது, அது ஓப்பனில் இருக்குதான்னு பார்ப்போம். ஓப்பனில் இருந்ததுன்னா அங்கே டேங்க்கை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. எங்கே போடுறாங்க பைக்குக்கு? இல்லையா, பெட்ரோல் இல்லையா, வெறும் டீசல் மட்டும்தானா? பெரிய வண்டிக்கு மட்டும் தான் போடுறாங்க. ஓகே, நம்ம வேறு எங்கன்னா பார்ப்போம். அடுத்து எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் இல்லைன்றாங்க. போவோம், இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு வழியில் பார்ப்போம். பக்கத்து பக்கத்தில் எத்தனை பங்க் இருக்குது, பெட்ரோல் இல்லைன்றாங்க. இங்கே ஒரு பாரத் இருக்குது, இங்கே கேட்டு பார்ப்போம். டேங்க் ஃபில் பண்ணுங்க. ஓகே ஓகே, போதும் போதும். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ரூபா 886.52. 8.21 லிட்ரு 886.52. 1 லிட்ரு 108 ரூபா, 2 பைசா கம்மி. அப்பா, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறதே பெரிய விஷயம். இந்த பெட்ரோல் ரேட்டு வேறு இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா எங்கே நம்ம ட்ரிப்பெல்லாம் கிளம்புறது? இந்த மாதிரி இருந்தால் ஓகே, ட்ரிப்பு 0 பண்ணிப்போம். ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு போயிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணுவோம். எவ்வளோ லிட்டர் பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மேட்ருக்கு வரும். நம்ம இப்போ எங்கே போகிறோன்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏலகிரி தான் போகிறோம். எதுக்காக நம்ம ஏலகிரி போகிறோம்? இப்போ தான் போயிட்டு வந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏலகிரி. இப்போ திரும்ப போகிறோம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவர் சப்ஸ்கிரைபர்ன்ட்டு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, ஒரு நண்பனாகவும் சொல்லலாம், ஒரு பிரதரு, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். ரொம்ப நெருக்கமாகிட்டார். அதனால் போயிட்டுருக்கேன். யார் அந்த சப்ஸ்கிரைபர்? ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதில் போகணும். நம்ம இதில் வந்துட்டோமா? நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் இது. ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி இருக்கோம். யார் அந்த சப்ஸ்கிரைபர் தானே பார்க்குறீங்க? விளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சிறுவாபுரி போகலான்ட்டு போனேன். விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு பேசினார். யூடியூப் நேம் அப்படின்னு கேட்டார். சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ தான் பேசணும். பேசிவிட்டு இதுமாரி, இல்லை ப்ரோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைபர்லாம் அவ்வளோவா இல்லை, 100 பேர் தான் இருக்காங்க, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்போ தான் பேசணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இதுமாரி ஏலகிரி வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. அப்போது இல்லை ப்ரோ, நான் எந்த இடத்துக்குமே போனதில்லை, நம்ம ஊர் சைடில் போயிருக்கேன், விளாகுக்கு எதுவுமே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறது, சிறுவாபுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு தான் இங்கே வந்தேன், அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு இது ப்ரோ அப்படின்னேன். ஓகே ப்ரோ, ஏலகிரி வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்பர் கொடுத்தாரு. நார்மலாக எல்லோரும் இது பண்ணுறது தானே, அந்த மாதிரி தான் நானும் சரி ஏதோ சொல்கிறாரு, நம்பர் வாங்கி வச்சுப்போம், எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சிட்டேன். நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு விட்டேன் அதோட. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த குரூப் ரைடு போகலான்ட்டு எல்லாம் ஜவ்வாது ஹில்ஸுக்கு போனோம். சரி, நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஏலகிரி இங்கேருந்து பக்கம் தானே, அதுக்குன்னு ஒரு திரும்ப வரணுன்னா ஒரு 2000 2500 செலவாகும். நம்ம ஜவ்வாதுலேருந்து ஏலகிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடுவோம், இங்கேருந்து பக்கம் தானே. அங்கேருந்து அப்படி போயிட்டு ஃபோன் பண்ணி மீட் பண்ணி பார்ப்போம். மீட் பண்ணிட்டு பேசிட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் விளாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஜவ்வாது ஹில்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் குரூப் ரைடில் எல்லாருமே இப்படி கிளம்பிட்டாங்க ரிட்டர்ன் சென்னைக்கு. நான் அங்கேருந்து ஏலகிரிக்கு போகும்போது சும்மா கால் பண்ணி பார்க்கலான்ட்டு அவர் கால் பண்ணேன். கால் பண்ணோடனே ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்கா, இதுமாதிரி சிறுவாபுரியில் மீட் பண்ணோமே, இதுமாதிரி நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னேன்.
வாங்க ப்ரோ நாங்களும் இங்கே தான் இருக்கோம், வாங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் வாங்க அப்படின்னாங்க. சரி, முன்ன பின்னா தெரியாது, அந்த இதில் தான் பார்த்தோம் சிரோபுரியில். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சரி, நம்மளுக்கு எதனா ஒரு ஆள் அங்கே இருந்ததுன்னா எதனா ரூம் எதனா பார்த்து அங்கே கம்மியாக எதனா செலவு மிச்சமாகும் கம்மி பட்ஜெட்டில், அதுக்காக தான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க லொக்கேஷன்லாம் கொடுத்தாங்க, நேரில் அவங்கள போய் மீட் பண்ணேன். அவ்வளோதான். இது மாதிரி ரூமு பார்த்து கொடுக்கறதுலேருந்து ஹிடன் பிளேஸ் சுற்றி காட்டுறதுலேருந்து அங்கங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என் கூடயே இருந்து 2 நாளாக ஃபுல்லாக சுற்றிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பழகினார். ஒரு நல்ல மனுஷன். அப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிற ஆளுங்களை நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. புதுசாக பழகிறவங்கள ஆல்ரெடி இருக்கும் நிறையா, நம்ம இப்போ ஃப்ரெண்டாக இருப்போம், அவங்களுக்கு எதனா பார்ப்போம், நம்ம வந்திருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு இருக்கோம். இவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் தான் பார்க்குறேன் அவரை. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூடயே இருந்து எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னை அப்படி கவனிச்சிட்டாரு. கூடயே இருந்து பார்த்துட்டு ஹிடன் பிளேஸஸ் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். கூடயே இருந்து நிறைய பிளேஸ் கூட்டின்னு போனார். நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் போகிற இடம் இல்லாமல் புதுசாக ஒரு நிறைய பிளேஸுக்கு கூட்டின்னு போயிட்டு, ப்ரோ இங்கே நல்லாயிருக்கும், இங்கே வாங்க, இங்கெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, இங்கே யாரும் வந்ததில்லை அப்படின்லாம் நிறைய இடத்துக்கு கூட்டின்னு போனார். அவங்களோட குலதெய்வம் கோயில், காட்டு உள்ளே இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயில் நைட்டு அன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி, அந்த சிவன் கோவிலுக்கு கூட்டின்னு போயிட்டு நல்ல மெமரியாக இருந்தது. அதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டுங்க, அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணி அவங்ககிட்டலாம் பேசி பழகி அவ்வளோ சூப்பராக, எல்லாருமே நல்ல கேரக்டரு, ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அந்த அளவுக்கு பழக்கமாயிட்டார். அதுக்கப்புறம் என்னை அனுப்பி வைக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்தார். நான் வந்திருக்கேன், அவரை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவ் போட்டு என் கூடவே இருந்து ஃபுல்லாக கவனித்து என்னை அவ்வளோ இதுவாக ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்தது. 7:09 தான் முகூர்த்தம், இப்போயே மணி 5:30 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி வந்திருக்கோம். வந்தது ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு. அப்புறம் ஒரு ரெயின் ஜாக்கெட் ஒன்று வாங்கினுங்க, ரைனாக்ஸ் பேங்க்லேருந்து ரெயின் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பேக்கில் வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ எப்போ மழை வருதுல தெரிய மாட்டேதுல. அடுத்து ஃபாக் லைட்டு தான், ஃபாக் லைட்டு அப்புறம் டாப் பாக்ஸு ஒன்று ஒன்றா வாங்குவோம், நிறைய இருக்குது. நம்ம லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும், அதனால் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் பொறுமையாக. ரெயின் ஜாக்கெட்டு நம்மளுக்கு 1600 கிட்ட வந்துச்சு, 1585 ரூபா. அதுவே அந்த ரேட்டு வந்துச்சு. நம்ம ஃபாக் லைட்டு தான் பாருங்க, இப்போ தெரியுதுங்களா, இப்போ ரோடு ஓரளவுக்கு நார்மலாக தெரியும். ஆனால் எதிர்க்க வண்டி வந்ததுன்னா இந்த ரோடு தெரியாது. இப்போ பாருங்கள், அங்கே வண்டி வருது இல்லையா, ரோடு வளையுதா பள்ளம் இருக்குதா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்பா நிறுத்தி அதுக்காகவே ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. இப்படி போனால் முகூர்த்தெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கே போயிடுவாங்க அவங்க. இதுதான் ஃபாக் லைட் தேவைப்படுது. 30 கன்ஃபார்ம், அதான் டார்கெட். ஃபாக் லைட்டு போட்டுருணும் எப்படியாச்சும் கொஞ்ச நாளில். ஆனால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க இல்லையா, எனக்கு அதுமாரி தோண மாட்டுது சாங்ஸ் கேட்டுகிட்டே போகணும் அப்படின்ட்டுலாம். 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டுனாலும்னு வச்சுங்க, கொஞ்சம் விடியறதுக்கு முன்னாடி அங்கே இருந்துருப்பேன். அந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும், சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம போகிறதுக்கே 8 மணிக்கு மேலே ஆகிடும். அந்தளவுக்கு கிளைமேட்லாம் ஒன்றும் தெரியல. நைட்டில் ஆனால் பயங்கர குளிருங்க. அப்போ அதெல்லாம் மறக்கவே முடியாது. மகா சிவராத்திரி அதுமா அந்த கோவிலில் போயிட்டு அடிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சுத்தமாக முடியாமல். அதுக்கப்புறம் அவரோட கார் எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டுட்டு அந்த காரில் போயிட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அது உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவ்வளோ குளிர், நடுங்கிட்டேன் பயங்கரமாக. நான் எத்தனைக்கோ ஜர்க்கின்னு எதுவுமே எடுத்துகிட்டு போல, செம்ம குளிர் எடுத்துக்கிச்சு. கையெல்லாம் விரைச்சிக்கிட்டு ஜில்லுன்னு ஆயிடுச்சு ரொம்ப, கை காலில் எல்லாமே. 38 கிலோமீட்டர் வந்திருக்கோம் பெட்ரோல் போட்டதுலேருந்து. இன்னொரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் டேங்க் ஃபில் பண்ணலாம். வாணியம்பாடி இங்கேருந்து ஒரு 115 கிலோமீட்டர் இருக்குது. நம்மளோட 2வது டோல் வந்துச்சு. ஐயோ பைக் எந்த பக்கம் விட்டுறாங்கன்னு தெரியலையே. அப்படியே கிராஸ் பண்ணிவிடுவோமா?
வாலாஜாப்பேட்டை 5 கிலோமீட்டர் ரைட்டில் போகும். 75 கிலோமீட்டர் வந்திருக்கும் பெட்ரோல் போட்டதுலேருந்து. அந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்டு அந்த கோவிலுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் செம்மையாக இருக்குது. டிஎஸ்எல்ஆரில் இருந்தால் சூப்பராக எடுக்கலாம் ஃபோட்டோ, செம்ம அழகாக இருக்குதுங்க. அந்த சிலைங்களுக்கு மட்டும் கலர் அடிச்சிருக்காங்க, ஏதோ ஆளுங்க நிற்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. ஃபுல்லாக புறா, எல்லா சிலையிலையும் உட்காந்துருக்கு புறா. சிவன் கோயில் நினைக்கிறேன். நம்ம வண்டியில் இந்த எக்கோ மோடுன்னு இருக்குல்ல, இசிஓன்ட்டு, அது வந்து 100 தொடும்போது கட் ஆகிடுது. நான் அந்த அந்த மோட்லேயே மட்டும் தான் போகிறது. அது கட் ஆகுதுன்னா அப்படியே லைட்டாக ஸ்லோ பண்ணிப்பேன். 95 அந்த இதுலேயே க்ரூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்குது. எப்பவுமே அப்படி தான் போயிட்டுருக்கேன் இது வரைக்கும். அதை தாண்டி ஸ்பீடு போனேன்னா அதுக்கு இந்த வண்டி இல்லை, வேறு வண்டி வாங்கியிருக்கணும். நம்ம இந்த வண்டி பொறுமையாக போனாலும் ஒரு ராயல் ஃபீல் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். ஸ்டைலாக வாங்கினோன்னா நிறைய வண்டி இருக்குது, ஸ்பீடு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வண்டியும் இருக்குது. ஆனால் அந்த ராயல் என்ஃபீல்டு மட்டும் என் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி எடுத்துட்டாலே என் மைண்டில் அந்த எந்த யோசனையே இல்லாமல் வண்டி எடுத்தோமா நம்ம வண்டி எங்கன்னா போவோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போக சொன்னாலும் ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் பெட்ரோல் போடணுமே. ஆற்காடு லெஃப்ட்டு, பெங்களூரு 235 பங்க் வந்துச்சுங்க. டேங்கை ஃபில் பண்ணிவிடுவோம், மைலேஜை செக் பண்ணிடலாம். டேங்க் ஃபில் பண்ணுறோம், கம்மியாக தான் வரும். போடுங்க. 3 லிட்டரு 330 69 பைசா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும்? 117.2 3 லிட்ரு. என்னங்க நம்பவும் முடியல, 39 மைலேஜ் காட்டுதுங்க. 39 ஹைவேஸ்ன்றதுனால அப்படி வருது போல், கரெக்டாக தெரில. சிட்டியில் எப்படி ஓட்டி பார்த்தா தெரியும். நம்ம ஹைவேஸ்ன்றனால 39, அதுவும் புது வண்டின்றதுனால அப்படி இருக்குது போல். ஓகே, நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் தான். 39 கொடுக்குது மைலேஜ். உங்கள் பைக்கில் என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணாதீங்க, ஏன்னா சில பேர் வண்டி ஏர் லாக் ஆகும். இது அதிகமாக பண்ணக்கூடாது, ஏர் லாக் ஆகிடும். அதனால் எப்போயாச்சும் மைலேஜ் செக் பண்ணணுன்றப்போ இந்தமாதிரி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ரிசர்வ் கிடையாது, அதனால தான் இந்தமாதிரி. இல்லைன்னா நம்ம ரிசர்வில் இது பண்ணிட்டு 1 லிட்ரு கேனை வச்சு அதுக்கப்புறம் அதை இது பண்ண ரிசர்வில் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு மைலேஜ் நார்மலாக செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ரிசர்வ் கிடையாதுன்றதுனால இந்த மாதிரி செக் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். இந்த க்ளவுஸு ரொம்ப ஒரு சில டைமு கரெக்டாக ஃபிட் ஆகிடுது, ஒரு சில டைமு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. கால்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சிங்க ஒரு மாதிரி. ஐயோ, பேட்ரி டவுனாக இருக்குது, இருங்க மாற்றிட்டு போயிடலாம். ஒரே இதுவாக திருப்பி எனக்கே தேவை, ஒரே இதுவாக அடிச்சுட்டு போயிடலாம். மேக்ஸிமம் மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஈசிஓ மோட்லேயே ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். நம்ம 3வது டோல் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க ரோடு. போன வாட்டி நம்ம வந்து ஏலகிரி வந்தப்போ ஜவ்வாதுலேருந்து அந்த ரோட்டில் பிடிச்சி போனோம், உள்ள ஃபாரஸ்ட் வழியாகவே போயிட்டோம். வரும்போது நான் வீடியோ எடுக்கல, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ஏலகிரிக்கு இந்த பக்கம் போகிறோம் வீடியோ எடுத்துகிட்டு. நான் சின்ன வயசுலேருந்து எந்த இதுக்கும் டூருக்கு கூட போனது இல்லைங்க. வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, காசு இல்லைன்றவாங்க, வேணான்றவாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே டூரே அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூல் டூரு வெளியே எங்கன்னா போகணுன்னாலும் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. எந்த இடமும் பார்த்ததே இல்லை, நான் ரொம்ப எங்கேயுமே சுற்றி பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஃபேமிலியாக ஒரு வாட்டி கொடைக்கானல் போனோம், அதே எங்கள் மாமா கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போனதில்லை. எனக்கு ஆனால் பைக்கில் ரொம்ப தூரம் இதுமாரிலாம் அப்பப்போ அடிக்கடி போகணுன்னு ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், ஒரு ஒரு இடமா பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்ட இது இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்றா பார்ப்போம். பட்ஜெட் தாங்க ப்ராப்ளம்.
பட்ஜெட் இருந்ததுன்னா நம்ம அப்பப்போ அடிக்கடி கிளம்பிடலாம். ஆனால் நான் ட்ரிப்பு போகணுன்னு இருந்தேன். எப்போ இது கன்ஃபார்ம் ஆச்சோ இந்த ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். சரி வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு முக்கியம். மான்சூன் டைம்லாம் நம்மளுக்கு எப்போனாலும் வந்துடும், வருஷம் வருஷம் வரப்போகுது. ஆனால் இது முக்கியமான ஃபங்க்ஷனு, இதை மீட் பண்ணி அவர் பார்த்தே ஆகணும், போயிட்டு நம்ம விஷ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் மெயினாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இதுக்காக கிளம்பிட்டேன். நிறைய ட்ராவல் வீடியோலாம் ஃபஸ்ட்டாக பார்ப்பேங்க. அதில் நிறைய பேர் இப்போலாம் போடுறதே இல்லை. என்ன ப்ராப்ளம், எதனால விட்டாங்க எதுன்னு தெரியல. அவங்களாம் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க எத்தனைக்கும். ஆனால் ஏன் அதெல்லாம் வீடியோவே வரதில்லை? நிறைய அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுட்ட நிறைய விஷயம் இருக்குது. எதனாலன்ட்டு அவங்க போடவே இல்லைன்னு தெரியல. நம்ம வாணியம்பாடி கிட்ட வந்துட்டோம். வாணியம்பாடி லெஃப்ட் எடுக்கணும். ஆலங்காயம் போன வாட்டி நம்ம வந்தோம் இல்லையா, அந்த ரூட்டாக தான். நம்ம ஜவ்வாதுலேருந்து ஆலங்காயம் வந்து தான் ஏலகிரிக்கு வந்தோம். ப்ரோ ஏலகிரி இப்படி தான் போகணுமா? ஏலகிரி ஏலகிரி இல்லை வாணியம்பாடி போய் போவோமா? ஓ, திரும்ப ஏறணுன்னா எப்படி போகணும் இப்போ? அதான் ஷார்ட்டா? ஆ ஓகே, தேங்க்ஸ். மாறி வந்துட்டேங்க. ஆ தேங்க்ஸ். சூப்பர். திரும்ப அவ்வளோ தூரம் யூட்டர்ன் பண்ணணுமான்னு பார்த்தேன், இங்கே வழி இருக்குதுன்ட்டாங்க. எப்படி போயிடும்? திரும்ப பைபாஸ் வந்தாச்சு. அது வாணியம்பாடி ஊர் உள்ள போகிறது பார்க்காம வந்துட்டோம். மேப் போட்டுக்கலாமா அதுக்கும்? ஆனால் மேப்பை விட இதுமாரி தெரியாத ரூட்டில் போய் தொலைகிறது தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? திரும்ப அட்ரஸை கண்டுபிடிச்சி யார்கிட்டனா கேட்டு அப்படி வர்றது நல்லாயிருக்கும். அது மைண்டில் பதிஞ்சிடும் அந்த ரூட். அதுக்கப்புறம் நம்ம மேப் பார்த்து போகணுன்னா அந்த மேப்பையே தான் நோட் பண்ணுவோம். மேப்பு அடுத்த வாட்டி வந்தாலும் மேப் தான் போடுவோம். ஒரு 2-3 வாட்டி வந்த பிறகு தான் அது பழகும். ஆனால் ஒரு வாட்டி தப்பு பண்ணிவிட்டு அதை திருத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும். திருப்பத்தூர் 20 கிலோமீட்டர், ஏலகிரி 22. சூப்பர், இதுதான் ரோடு. வந்துட்டோம். 22 கிலோமீட்டருங்க ஏலகிரி இங்கேருந்து. ஏலகிரிக்கு ஒரே ஒரு வழி தான் போல, போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே வழி தான். எந்த பக்கம் ஏறணுமோ அதே வழியில தான் இறங்கணும் திரும்பவும். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த மாடுங்க, இந்த மரம், மலைக்கு கீழே சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அங்கே ஒரு சின்ன ரோடு போகுது, அப்படியே லைனாக பனைமரமாக இருக்குது. மலைக்கு கீழே அடிவாரத்தில் ஒரு சின்ன வீடு, ஒரு சின்னதாக ஒரு தோட்டம், சொர்க்கம். மலைக்கு அடிவாரம் வந்துட்டோம், மலை ஏற போகிறோம். நிழலோட அருமை வெயிலில் போனால் தான் தெரியும்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. வெயிலேருந்து வந்துட்டு அந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் ஒரு ரோடு, அதில் அப்படியே பொறுமையாக வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஒரு வளைவுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா? அது போன வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டேன். அது வேறு, ஃபஸ்ட்டு இதுவே மிஸ் ஆகிடுச்சு. போங்க, இந்த வாட்டி பார்க்கல. சரி, அடுத்ததில் பார்ப்போம், அடுத்த வளைவு. இந்த மாதிரி சைலண்ட்டான இடத்துல நம்ம வண்டி சவுண்டு பீட்டு எப்படி கேட்குது பாருங்க. செகண்ட் வளைவுங்க, பாரதியார் வளைவு. சூப்பராக இருக்குது. இந்த சவுண்டு தாங்க இந்த வண்டியில் ஹைலைட்டு. நாங்கள் 2 வளைவு தான் ஏறணும், இவ்வளோ ஹைட்டு வந்துட்டோம். இந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த சவுண்டு தனியாக தெரியுது இந்த இது ஹில்ஸ் ஏறும்போது.
ஈஸ்வரன் ஆலயம். நம்ம பாட்டுன்னு பேசிகிட்டே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் எங்கே என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரில. போகலாம், நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம். நைட்டு தூங்கலை, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும். வெயில் வராதனால இங்கெல்லாம் சில்லுன்னு இருக்குது. ஔவையார் வளைவு 6வது நம்ம மாதிரி அங்கே பாருங்கள். எப்பா மேலே ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த பார்க்கிங் இது கொடுத்துருப்பாங்க, நின்று பார்க்குற மாதிரி. அந்த இடத்துக்கு போய் நிற்போம். போன வாட்டியே நிற்கல, வேணான்ட்டு போயிட்டேன். இந்த வாட்டி நின்று பார்த்துட்டு போகலாம். குரங்கு நிறைய இருக்குதுங்க இங்கே, எல்லா இடத்துலையும் இருக்குது குரங்கு. எவ்வளோ வேகமாக போகிறோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்கணும். 10வது வளைவு, ஓரி வளைவு. இங்கே தான் நின்று எடுப்பாங்க எல்லாம். இருக்கலாமா? நின்று பார்த்துட்டு போவோம். செம்மையாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த இடம். நல்லாயிருக்கு இந்த இடம். கிளைமேட்டு மழை ஏதாவது பெஞ்சிருக்கான்னு தெரில, நல்லா சில்லுன்னு இருக்குது. க்ளவுஸ் போட்டால் டச்சு ஒர்க் ஆகாது, அதனால் க்ளவுஸை கழிச்சிட்டேன். இது வீடியோ இதில் எடுக்கலாம், ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப அதிருதுன்னு நினைக்கிறேன். வேற வருதான்னு தெரியலையே, மாதிரி அதிர்வ மாதிரி கேட்குது, தெரியுது. நல்லா இருக்குங்க இந்த இடம், செம்மையாக இருக்குது பாருங்க. ஐஃபோன்லாம் இருந்தால் சூப்பராக எடுக்கலாம். யாருன்னா நம்மளை முன்னாடி போய் வீடியோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி ஒரு வீடியோ, பின்னாடி இருந்த ஒரு வீடியோ, முன்னாடி இருந்த ஒரு வீடியோ. ஆள் இல்லையே யாரும் எடுக்கிறதுக்கு. குரூப் ரைடு போனால் அது ஒரு பெனிஃபிட்டு. இந்த மாதிரி நம்மளை எப்படி ஒன்றாலும் வீடியோ எடுத்துக்கலாம். கூட யாருக்குன்னா ஃப்ரெண்டு ஆகிட்டு அவங்கள எடுக்க சொன்னா அவங்க எடுப்பாங்க. சோலோவாக போனால் நம்ம தான் எடுத்துக்கணும். ப்ரோவோட வீடு எங்கேன்னு தெரியல, வந்துட்டேன். இங்கே லைட் எல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்துட்டேன். ராதாகிருஷ்ணன் இவர் தான். வந்துட்டோம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி.
வந்துட்டு அவரை பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ நல்லா இருந்தது ஓகேன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்து நம்ம எப்படியும் 3 தான் போவோம்னு நினைக்கிறேன்.